இன்றைய தேவ வார்த்தை 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எந்த ஒரு கிறிஸ்துவன் தன்னை பாவங்களுக்கும் தவறான கோட்பாடுகளுக்கும் விலக்கி காத்து கொள்கிறானோ அவன் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்பதை இன்றைய வசனம் சொல்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது தேவன் நம்மை சுத்திகரிப்பார் என்று பவுல் இங்கு கூறவில்லை. ஏனென்றால் நம்மை பாவங்களிலிருந்து கழுவுதலையும் தாண்டி தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக சுய சுத்திகரிப்பை பற்றி பேசுகிறார். சுத்திகரிப்பு என்றாலே நாம் இயேசு கிறிஸ்துவையே முழுமையாக சார்ந்திருக்கிறோம். அதாவது நம் சார்பில் அவர் நம்மை சுத்திகரிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவையே நம்பியிருக்கிறோம். நம்மில் நடக்கும் இந்த சுத்திகரிப்பானது தேவன் நம்மில் செய்யும் கிரியையை தவிர நம்முடைய கிரியைகள் அல்ல. ஆனால் சுத்திகரிப்புக்கு இன்னொரு அம்சமாக தேவன் நம் சுய சித்தத்திலும் முயற்சிகளாலும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஏதோ தேவன் இல்லாமல் நாம் செய்யும் கிரியைகள் அல்ல, ஆனால் நம்முடைய சித்தத்தையும் சுய சித்தத்தையும் முயற்சியையும் எதிர்பார்ப்பதாகும். ஆகையால் தான் இன்றைய வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு. இத்தகையான சுத்திகரிப்பு நாம் தேவனிடத்தில் கிட்டிச் சேர்வதற்கும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்யவும் உதவுகிறதா இருக்கிறது. 16 முதல் 18 உள்ள வசனங்களில் உண்மையான கிறிஸ்தவர்கள் பாவங்களிலிருந்தும் தவறான கோட்பாடுகளுக்கும் தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இது நாம் நம்மை தவறான கோட்பாடுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துகிறது. ஆம், நம்மை பாவத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு நாம் தவறான கோட்பாடுகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தின் கோட்பாடுகள் பெரிய பங்கை வகிக்கிறது. தேவ வார்த்தையை பற்றி அறிவு ஒழுங்காக இல்லாத பட்சம் ஒருவரால் பாவத்திலிருந்து சுத்திகரித்து கொள்ள முடியாது. தேவ வார்த்தையானது நாம் மறுபடியும் பிறப்பதற்கான திறவுகோல் மாத்திரம் அல்ல, அதுவே சுத்திகரிப்பிற்குமான திறவுகோல் ஆகும். ஒருவன் தேவ வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவைப் போல ஆக முடியும். பாவத்திலிருந்து திரும்புவது, தாழ்மை, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், விடாமுயற்சிகள் தான் சுத்திகரிப்பிற்கு தேவையான நிபந்தனைகள் என்று அநேக மக்கள் தவறாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது, சுத்திகரிப்பிற்கான முக்கிய நிபந்தனை தேவ வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று. மற்ற எல்லா நிபந்தனைகளும் இதை தொடர்புடையது ஆகும். தவறான கோட்பாடுகளை பின்பற்றும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் தேவ வார்த்தையில் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் அத்தகைய மக்கள் முதலில் அவர்களை தவறான கோட்பாடுகளுக்கு சுத்திகரித்தால் மட்டுமே பின்பு அவர்களால் பாவத்திலிருந்தும் சுத்திகரித்து கொள்ள முடியும். வசனத்தின் அடுத்த பகுதியில் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டது என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட என்று பொருளாகும். எப்படி நாம் ஒரு சில தட்டுகளையும் பாத்திரங்களையும் அனுதின உபயோகத்திற்கு ஒரு சில பாத்திரங்களை கனமான நோக்கங்களுக்கும் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறோமோ அதுபோலதான் சில மக்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக பயன்படுகிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்களை விட நாம் மேலானவர்கள் என்று நாம் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அல்லது ஒரு சிலர் ஆத்மீகத்தில் மிகவும் சிறந்தவர்கள் என்ற இடத்தை பிடித்து விட்டார்கள் என்றும் எண்ணிவிடக்கூடாது. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் தங்களை பாவத்திற்கும் தவறான கோட்பாடுகளுக்கும் விலக்கி காத்து கொள்வதால் மற்றவர்களை விட அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காலியான பாத்திரம் தேவனால் பயன்படுத்தப்படும். காமம், பேராசை, சுயநீதி மற்றும் மாம்சத்தின் இச்சைகளால் நிறைந்திருக்கும் பாத்திரங்களை தேவனால் பயன்படுத்த இயலாது. வசனத்தின் அடுத்த பகுதியில் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஊழியம் செய்வது என்றால் திருச்சபையில் மட்டுமே பயன்படுத்தப்படுவோம் என்று நினைத்துவிடக்கூடாது. தேவன் அவர் மக்களை எல்லா நற்கிரிகைகளிலும் பயன்படுத்துவார். அது நாம் வேலை பார்க்கும் இடமாக இருக்கலாம், பள்ளிகளாகட்டும், வீடாகட்டும் அல்லது சமூகம் என்ற எல்லா இடங்களிலும் தேவன் பயன்படுத்துவார். எப்பொழுது ஒருவனோ அல்லது ஒருத்தியோ தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கென்று பிரித்தெடுத்தவர்களாக வாழ்கிறார்களோ அப்பொழுது இது நடக்கும். தேவன் அவருடைய பாத்திரங்களை எங்கே வேண்டுமானாலும் அவர் மகிமைக்காக பயன்படுத்துவார். நாம் தேவனால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தேவன் பெரிய அளவில் நம்மிடம் விட்டுவிட்டார்.
நாம் கனமான பாத்திரங்களாக பயன்பட போகிறோமோ அல்லது கனவீனமான பாத்திரங்களாக பயன்பட போகிறோமோ என்ற திறனை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். இதன்படி நாம் தேவனுடைய ஆலயத்தில் ஆவியின் கனிகளை காண்பிக்கும் அழகான தங்க பாத்திரங்களாகவும் இருக்கலாம் அல்லது சாம்பல் தட்டாகவும் குப்பை தொட்டியாகவும் இருக்கலாம் என்பதை காண்பிக்கிறது. நம்முடைய நடத்தை, அதாவது நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ இல்லையா, இயேசு கிறிஸ்துவிற்காக பயன்படுகிறோமா இல்லையா என்பது முக்கியமாகும். இது தேவன் நம்மை எப்படி பயன்படுத்துகிறார், மேலும் பிறரை தொடுவதற்கு நம்மை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்ற எல்லாவற்றிற்கும் நம் நடத்தை பெரிய தாக்கத்தை கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே தேவ வார்த்தையாலும் தேவ வார்த்தையின் மூலம் மட்டுமே சாத்தியமாகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு நாட்டினுடைய ராஜபிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் அந்த நாட்டில் பிறந்திருக்க வேண்டும், அந்த நாட்டின் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும், மேலும் அந்த நாட்டின் மொழிகள், கலாச்சாரங்கள், மக்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், பூக்கள், இடங்கள் போன்றவற்றை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதேபோல்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடி பிறந்திருக்க வேண்டும், பரலோகத்தின் பிரஜையாக இருக்க வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தின் அறிவும் கோட்பாடுகளையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அன்றாட வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ வார்த்தையை பயன்படுத்த முடியும். தவறான கோட்பாடுகளையும் செழிப்பு உபதேசங்களையும் பின்பற்றுவோரால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரதிநிதியாக நிற்க இயலாது. உலகத்தின் அறிவாலும் ஞானத்தாலும் நிறைந்திருக்கும் விசுவாசிகளால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரதிநிதியாக இருக்க இயலாது. வசனத்தின் கடைசி பகுதியில் கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் பல்வேறு பொருள்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் பற்றி எடுத்துக்காட்டி சொல்கிறார். அன்றைய நாட்களில் அரண்மனையில் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்த பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாகவும், களிமண் மற்றும் மரத்தினால் செய்த பாத்திரங்கள் பொதுவான பாத்திரங்களாகவும் அல்லது கனமற்ற பாத்திரங்களாகவே பயன்படுத்தப்பட்டது. இந்த எடுத்துக்காட்டை பயன்படுத்தி அப்போஸ்தலர் பவுல் ஒருவர் பாவத்திலிருந்தும் தவறான கோட்பாடுகளிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்வதன் மூலம் கனத்திற்குரிய பாத்திரனாய் இருப்பதை கூறுகிறார். தேவ வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற முக்கியத்தை இன்றைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது. தவறான கோட்பாடுகளை தவிர்த்தும் விட்டு விலகி இருப்பது என்பது தேவ வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு நிகரானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.